இந்த நாளிலும் தேவன் கிருபையாக இந்த புதிய வார்த்தை நமக்கு கொடுத்து இந்த பரிசுத்த நாளிலே அவருடைய ஆலயத்திலே நாம் அமர்ந்திருக்கும்படியாய் அவரை தேடும்படியாய் இந்த நாளை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அதனால இந்த நல்ல தருணத்தை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை உரிதாக்கி விசேஷ விதமாக இந்த வாழ்ப்பை நல்கிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை காணிக்க ஜோஷுவா ஐயா என்னுடைய மகன் பேர் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஐயா. ஐயாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்து உங்கள் சபை உறுப்பினர் யாவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவ வசனத்துக்கு சொல்வதற்கு முன்பதாக நாம் தலை சாய்த்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்வோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எங்களுக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனைக்குள்ளே தகப்பனே நாக்கி போக்கி பார்க்கிறோம். தகப்பனே இந்த பரிசுத்த நாளிலும் தகப்பனே எங்களோடு பேசும்படியாய் அப்பா வந்திருக்கிற ஜனங்களுக்கு அப்பா உங்களுடைய அப்பத்தை பெற்று அப்பா நீ போஜனத்தை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா தகப்பனே பேசுகிறவர் நீர் ஐயா. தகப்பனே நாங்கள் ஆயத்தப்படுத்தினாலும் பேசுகிறவர் நீர். தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசி அப்பா எங்களை திருப்தியா நீர் அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை வேளை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா தடைகள் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் அதம் பண்ணி போடுகிறோம். ராஜா இந்த நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். மீண்டுமாக உங்களை யாவருக்கும் எனது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே எனது அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த புதிய நாளை மீண்டுமாக நமக்கு கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து இருக்கிறார். ஆனபடினாலே தேவனை நாம் மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் நாம் சங்கீத புத்தகத்தில் படித்த அந்த சங்கீதத்தின் தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களை தேவன் என்ன பண்ணுகிறாரா, அதம் பண்ணி போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனபடினாலே தான் இன்று நான் உங்கள் மத்தியிலே தேவனுக்காக நான் ஜெபித்து நான் ஆயத்தப்படுத்தின போது தேவன் எனக்கு கொடுத்த சில வசனங்களை நான் உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை என்பது நாம் வாழுவதற்காக ஒரு ஜேர்னி, அது கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் அது ஒரு வாழ்க்கை, ஒரு ஜேர்னியாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி நாம் வாழுகிற வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையில சில வேளையிலே அது ஒரு டெட் எண்டு, இதுதான் கடைசியாக தெரிகிறது. வாழ்க்கை இதோடு முடிவது போல தெரிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட வேளையிலே தேவன் நம்மளை எப்படி கரம் பிடிக்கிறார், தேவன் நமக்கு எப்படி வழி நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நீதிமொழியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நீதிமொழி 21:1 வாசிப்போம். நீதிமொழி 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அவர் தமது சித்தத்தின்படி அவர் அதை திருப்புகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கலாம், இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருக்கலாம், எவ்வளவு எந்த நாட்டில் யார் இருந்தாலும் அவர் ஒவ்வொருடைய தலைவருடைய இருதயமும் கர்த்தருடைய கரத்திலே நீர் கால்களை போல் இருக்கிறது. அவர் அவருடைய சித்தத்தின்படியே
அவர் என்ன பண்ணுகிறாரா? திருப்புகிறார். அப்போ நான் ஒரு நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், ஒரு நாட்டில் சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம். இன்னும் நீங்கள் கிழக்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எந்த ராஜாக்கள் இருந்தாலும் இவர்கள் கர்த்தருடைய கரத்திலே நீர்க்கால்களை போல் இருக்கிறார்கள். தண்ணீரை கையில் வைத்தா அந்த தண்ணி என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது இல்லையா? எங்கே இறக்க இருக்க ஓடும். அதை போலதான் இவர்கள் இந்த நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படியாய் அவர்களை அவர் திருப்புகிறார் என்று இந்த நீதிமொழிகள் 21:4 சொல்கிறது. இதே சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 2:4. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக இந்த அரசர்களும் இந்த பொல்லாத தலைவர்களும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி நின்று அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் அப்படி செய்து நாங்கள் முடிப்போம் என்று தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இவர்களை பார்த்து நம்முடைய கர்த்தர் என்ன சொல்கிறாரா? இவளை பார்த்து அவர் சிரிக்கிறார், நகைக்கிறார். ஏன் நகைக்கிறார்? இவங்களெல்லாம் என் கையில் எப்படி இருக்கிறாங்க? ஒரு தண்ணீரை போல இருக்கிறாங்க. நான் நினைச்சா அவங்களை இன்று தலைவராக வைப்பேன், நாளைக்கு அவளை என்ன பண்ண முடியும்? அவரால் தலைவரை விட்டு வெளியே அனுப்ப முடியும். ஆனபடினாலே அவர் இவளை பார்த்து இகழுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே தான் இந்த தலைவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் எப்படி அவளை மீட்கிறார், கர்த்தர் எப்படி அவருடைய காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியத்தை நான் பேச ஆசைப்படுகிறேன். இதற்கு ஆதாரமாக யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்து ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர் வாழ்க்கையிலே குறுக்கே ஒரு பெரிய செங்கடல் வருகிறது. இப்ப இந்த செங்கடலையும் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் ஆலயத்தில் இருக்கும்போது நாம் பாடலை பாடும்போது நாம் சந்தோஷமாக இருக்கலாம், நாம் விசுவாசமாக இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனையின் மத்தியில் செல்லும் போது, ஒரு ப்ராப்ளத்தின் மத்தியிலே நாம் செல்லும் போது நம்முடைய விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த நேரத்தில் தான் நம்முடைய உண்மையான ரியாலிட்டி என்ன என்பது நமக்கு வெளியிலே வரும். அப்போதுதான் அங்கே சொல்லுகிறார், அங்கு ஒரு 3 காரியத்தை முன்னதாகவே அவர் வெளிப்படுத்தி விடுகிறார். தீர்க்க தரிசனமாக தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார். அது அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக வாக்குத்தத்தமாக அவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இங்கே மோசேயுடைய அழைப்பை குறித்து சொல்லப்படுகிறது. The calling of Moses. மோசேயை அழைக்கும் போது மோசேயிடம் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் முன்பதாகவே சொல்லிவிடுகிறார். நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்லுகிறார். இது என்ன வாக்குத்தத்தம்னா, the presence of God, தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் கூடவே இருக்கும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு, நீ இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று தேவன் முன்னதாகவே இதை அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லிவிட்டார். இதுதான் ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம் கூடவே இருக்கும் என்பதை அவர் சொல்லிவிட்டார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், இதே இஸ்ரவேல் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 3:8ஆம் வசனம். அவளை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லியிருக்கிறார்.
இங்கே அவர் சொல்கிறார் த ப்ராமிஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். அப்படின்னா அவளை நான் விடுதலையாக்க வேண்டும் என்பதை அவர் என்ன பண்ணுகிறாரு, முன்னதாகவே சொல்லி விடுகிறார். இவர் மோசேக்கு மட்டும் சொல்லவில்லை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுக்கும் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் இப்படி அடிமைத்தனத்துக்குள்ள சொல்லுவாங்க, மீண்டுமாக வெளியே வருவாள் என்று முன்னதாகவே அவர் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது அவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 6:8. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்று சொன்னார். அப்படின்னா இங்கே அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரமான கொடுக்கிற காரியத்தை அதை ஒரு ப்ராமிஸாக, ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த காரியங்களெல்லாம் இந்த செங்கடலை நடக்க முன்னாடியே தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஆனாலும் அந்த ஜனங்கள் அந்த 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அவர்கள் சில காரியங்களை அவர்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த 14ஆம் அதிகாரத்தை நாம் சற்று ஆழமாக நாம் பார்த்தோம் என்றால், இங்கே கடவுள் அந்த இடத்திற்கு அனுமதித்து அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார். நான் பேசக்கூடிய என்று முதல் தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கையிலே சில வேளைகளில் கண்ணிகள் வரும். இல்லை, நான் எலிகளெல்லாம் பிடிக்கிறதுக்கு பொறிகள் வைத்திருக்கிறது போல மனிதனை பிடிப்பதற்காக அங்கங்கே கண்ணிகள் வைக்கிறார்கள். அந்த போல கண்ணிகள் வைக்கும்போது தேவன் அந்த காரியத்திற்கு அனுமதித்து தேவன் அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் தேவன் அழகாக அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை 40 வருஷமாக அந்த வனாந்திரத்தில் அலைந்து செல்லும்படியாக தேவன் அழைத்து செல்கிறார். ஆனால் அழைத்து செல்லும்போது இந்த கரை சரியாக அந்த செங்கடல் முன்னே நிற்கும்போது அது ஒரு டெட் எண்டாக முடிகிறது. இதற்கு அடுத்து வழி இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சில வேளையில் பார்த்தோன்னா ஒரு டெட் எண்டாக வந்து நிற்கும். ஐயோ, இதுக்கப்புறம் நான் போக முடியுமா, போக முடியாதா என்று நமக்கு சந்தேகம் வந்துவிடும். ஆனால் அப்படிப்பட்ட வேளையிலே தேவனே அதை நம்மை அனுமதித்து அந்த இடத்திலே கொண்டு போய் விடுகிறார். தட் இஸ் கால்ட் இங்கிலீஷில் நாம் ட்ராப், ஒரு கண்ணி என்று சொல்கிறோம். அந்த கண்ணி இடத்திற்கு அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறது கர்த்தர். ஏன் அழைத்து செல்கிறார் என்றால், அவர் அங்கு ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய், ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக அந்த இடத்திற்கு அவர் அழைத்து செல்கிறார். என்னைக்கெல்லாம் நம்ம டெட் எண்டில் நிற்கிறோம்னு நினச்சிங்கன்னா அங்கு நமக்கு ஒரு பிரேக் த்ரூ நடக்க போகிறது. அங்கு தேவன் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் அங்கு வழி கண்டிப்பாக இருக்கிறது. வேதத்தின்படி அட்லீஸ்ட் ஒரு வழி இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஒரு வழி இருக்குது. அப்படின்னா வழி இல்லாமல் இல்லை அப்படி என்று நினைத்து நாம் நிற்கும்போது அந்த டெட் எண்டில் தேவன் அங்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்போ பார்வோன் பாருங்க, தேவன் தான் அனுமதித்து அந்த டெட் எண்டில் அந்த இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் நிறுத்தினார். அதே தேவன் பார்வோனுடைய இருதயத்தையும் அவர் கடினப்படுத்தினார். பார்வோனுடைய இருதயத்தையும் தேவன் கடினப்படுத்தினபடினாலே தான் பார்வோன் என்ன பண்ணுறான், இந்த ஜனங்கள் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், அவர்கள் இந்த கண்ணியிலே மாற்றிக்கொண்டார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதை தெரியாமல் அவர்கள் தவித்து நிற்கிறார்கள் என்று நினைத்து அவனை பின்தொடர ஆசைப்படுகிறான். ஏனென்றால் இந்த பார்வன் அவன் இருக்கிற முழு பலத்தையும், அவனுடைய சேரிட் 600 அவனுடைய படை வீரர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு முழு பலத்தோடு செல்லுகிறான். அங்கே அப்படி செல்லும்போது இந்த ஜனங்கள், இவ்வளோ நேரம் இருந்த ஜனங்களுக்கு இப்போது ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வந்து விட்டது. அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் அவங்களை ஆட்கொடித்து விட்டது. இப்போது அவளுக்கு விசுவாசம் இருந்தால் கூட அந்த நேரத்தில் அவருடைய விசுவாச அளவை நாம் அளந்து பார்த்தால் விசுவாசமாகவே இருக்காது. இப்போது ஏன்னா பயம் அவளை மாற்றிக்கொண்டது, அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனபடினாலே அவர்கள் முறையிடுகிறார்கள், அவர்கள் அழுகிறார்கள், அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். ஆனபடினாலே தான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், வாக்குத்தத்தை நாம் தெளிவாக பிடித்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தை நாம் அதை முழுமையாக அதை நாம் அங்கீகரித்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளும் போது தான் இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த மாதிரி வேலையிலே வேலை செய்கிறது. ஆனபடினாலே இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து முதலாவது நமக்கு தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? த நோயிங் ஆஃப் த
த நோயிங் ஆஃப் தி ப்ராமிசஸ், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும். ஆமென். இதுதான் இஸ் அ ஃபவுண்டேஷனல் ட்ரூத் என்று சொல்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான தேவையானது, இந்த ப்ராமிசஸ், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள். ரெண்டாவது, இந்த வாக்குத்தத்தங்களை நாம் அதை நம்ப வேண்டும். த பிலீவிங் ஆஃப் தி ப்ராமிசஸ் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தெரிந்தால் மட்டும் போதாது, இந்த வாக்குத்தத்தங்களை நாம் முழுவதுமாக நாம் நம்ப வேண்டும். அதை முழுவதுமாக நம்பும்போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகிறது. ஆனபடினாலே அந்த வாக்குத்தத்தத்தின் மீது நாம் நம்பிக்கையோடு நிற்க முடியும். அதைத்தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள், த கன்விக்ஷன் ஆஃப் தி ப்ராமிசஸ். அந்த வாக்குத்தத்தை அறிய வேண்டும், அந்த வாக்குத்தத்தை நம்பி அந்த கன்விக்ஷனில் நாம் வாழ வேண்டும். அது மட்டும் இருந்தாலே பத்தாது, இந்த வாக்குத்தத்தங்களை நாம் என்ன பண்ணணும், த ஆக்டிங் ஆஃப் த ப்ராமிசஸ் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஏற்றால் போல நம்முடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும். அதுதான் த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ வாக்குத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வாக்குத்தத்தை நாம் நம்ப வேண்டும். இந்த வாக்குத்தத்தை நம் வாழ்க்கையிலே நாம் அதை நாம் வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிறது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வாக்குத்தத்தங்களை முன்னதாகவே தேவன் கொடுத்து விட்டார். 3 விதமாக கொடுத்து விட்டார். என்ன சொன்னார், என் பிரசன்ஸ் உன் கூடவே இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இந்த இடத்துல இருந்து வெற்றியோடு வருவீர்கள், உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராமிஸை சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொன்னார், நீங்கள் இதை சுதந்திரிப்பீர்கள் அப்படின்னா, அந்த ப்ராமிஸ் லேண்டை நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லி அதையும் வாக்குத்தத்தமாக சொல்லிவிட்டார். த ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், த ப்ராமிஸ் ஆஃப் காட் டெலிவரன்ஸ், த ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் பொசஷன். ஏன்னா சபையானது தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையானது தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய கட்டளையாக தேவன் கொடுத்திருக்கிறார், உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த காரியத்தை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்றால், இங்கே வாக்குத்தத்தை நாம் நமக்கு சொந்தமாக ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை அப்ளை செய்யும் போது அந்த வாக்குத்தத்தம் அந்த வேளையிலே நமக்கு வேலை செய்கிறது. ஆனப்படினாலே தான் அந்த பேனிக் சிச்சுவேஷன் அப்படி மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பயமும் எது வேலை செய்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். பயம் ஏன் வருகிறது, அங்கே நடக்கிற சிச்சுவேஷன், அங்கே அந்த செங்கடல் அங்கே தடைத்து நிற்கிறது, டெட் எண்டாக இருக்கிறது, பின்னாடி இவன் துரத்தி கொண்டு வருகிறான். அந்த சிச்சுவேஷன் ஒரு பயத்தை தான் கொடுக்கிறது. அந்த பயத்தை கொடுக்கும்போது அங்கே ப்ராமிஸ் வேலை செய்ய மாட்டேகிறது. ஆனபடினாலே அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள், மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அப்போ இந்த ப்ராப்ளம் வரும்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க, அவங்க தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்போ இந்த ப்ராமிஸ் என்ன பண்ணணும், அந்த பேனிக் சிச்சுவேஷனில் அந்த 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 ப்ராமிஸ் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடவுளுடைய கன்ஃபெஷன் செய்ய வேண்டும். கடவுளே, நீ சொல்லியிருக்கிறீர், இன்று கண்ட எய்த்தினை நீ காண மாட்டாய் என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. நீ சொல்லியிருக்கிற வசனத்தை, அந்த வாக்குத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தை சொல்லி நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்போது அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இல்லாமல் தேவனுடைய வாக்குத்தத்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. நான் 2 காரியம் சொன்னேன். ஒன்று அங்கே ஒரு ட்ராப், அங்கே ஒரு கண்ணி இருந்தது. ரெண்டாவது, அந்த சிச்சுவேஷன் ஒரு பேனிக் சிச்சுவேஷனாக இருந்தது. இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையை குறித்து நான் வாசிக்கும் போது முதலாவது அந்த ஜனங்கள் சொன்ன காரியம், we want to go back. நாங்கள் எங்கே போனோம், திரும்ப எகிப்துக்கு போனோம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் மோசேயை பார்த்து சொல்கிறாங்க, இந்த வனாந்திரத்தில் எங்களை ஏன் நீர் கூப்பிட்டு இந்த வனாந்திரத்தில் எங்களை சாகடிக்கிறீர், நாங்கள் அங்கே இருந்தால் இதை விட சந்தோஷமாக நாங்கள் இருந்திருப்போமே, இதற்கு நாங்கள் அடிமைகளாகவே இருந்திருப்போமே என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக அவர் முறுமுறுக்கிறார்கள். அப்படின்னா அந்த ஜனங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதிலிருந்து திரும்ப அவங்க எகிப்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதே வேளையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் சொன்னா, நீங்கள் நில்லுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நில்லுங்கள், நீங்கள் நில்லுங்கள். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நான் சொன்ன ஒரு ஜேர்னி. அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி போகும்போது சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் டெட் எண்ட் வந்து விடுகிறது.
சில நேரத்தில் முன்னாடி பாதை இருக்கிறதா இல்லையா என்று தெரிவதில்லை. சில நேரத்தில் வாழ்க்கை இருக்கிறதா இல்லை என்று தெரியவில்லை. சில வேளையில் வாழ முடியுமா வாழ முடியாதா என்று நமக்கு சந்தேகம் வருகிறது. ஆனால் அந்த வேளையிலே இங்கே மோசே பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் நில்லுங்கள். சொல்லுங்க, நீங்கள் நில்லுங்கள். நில்லுங்கள்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பின்ன போக வேண்டாம், இப்போ நீங்கள் இந்த இடத்துல நில்லுங்கள் என்று மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான். அப்போ நான் கல்லூரியில் பயின்ற நாட்களில் நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி அருமையாகவில் ஒரு சின்ன ஒரு கல்லூரியில் நான் படித்தேன். அந்த கல்லூரியை நாங்கள் பயின்ற காலத்தில் கல்லூரியில் சில வேளைகளில் ஸ்ட்ரைக்கு வரும். பசங்களை எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் அடித்து அன்றைக்கி காலேஜை லீவ் பண்ண வச்சு அன்றைக்கி ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா வரிசையாக நிற்பாங்க. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு வரிசையாக நிற்பார்கள். அப்போது பிரின்ஸிபால் வந்தார் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பயந்து ஓடுவாங்க. ஏன் பயந்து ஓடுவாங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இருக்கும், இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கும். பிரின்ஸிபால் சொல்லுவார், எப்பா நான் சொல்கிறத கேட்கலன்னா உங்களை என்ன பண்ணுவேன், இன்டர்னல் மார்க்ஸை கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தின உடனே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பயந்து ஓடுவார்கள். ஆனால் என்னோடய டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் சேர்மனாக இருந்தேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ப்ராக்டிக்கல் எதுவுமே கிடையாது. ஆனப்படினால எங்கள் டிபார்ட்மெண்ட் எதற்கும் பயப்படுவது கிடையாது. எங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான் முதலாவதாக முன்பதாக நிற்கும். அப்போது இந்த பிரின்ஸிபால் வந்தாலும் எங்கள் டிபார்ட்மெண்ட் பயப்படாமல் நிற்கிறபடினாலே மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஃப்ரெண்டில் நிற்போம், மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் பின்பதாக வரிசையாக நிற்பார்கள். ஆனால் இந்த வேளையிலே நாங்கள் பயப்படாமல் முன்னே நிற்கிறபடினாலே பிரின்ஸிபால் வந்தால் முதல்ல அவர் பேசுகிறது வேறு யார்ட்டையும் பேச மாட்டார், நேராக என்கிட்ட தான் பேசுவார். காலேஜுக்கு வேறு சேர்மன் உண்டு, அந்த சேர்மன்கிட்ட பேச மாட்டார், என்ன நேரே கூடுவார், தம்பி நீங்கள் வா அப்படிம்பார். நேரே ரூமுக்கு கூப்பிட்டு போவார். ரூமில் போன உடனே என்ன பிரச்சனை, என்ன செய்யலாம், நீ எனக்கு ஆலோசனை கொடு என்று சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க உண்மைதான், ஆனால் அதுக்கு முன்னாடியே பசங்கள்லாம் சொல்லிடுவாங்க, சேர்மன்லாம் என்னை கூப்பிட்டு பேசுகிறவங்க சொல்லி இந்த மாதிரி இன்றைக்கி லீவ் விட ஆகணும், ஆனால் இன்றைக்கி அந்த ரீசன் இந்த ரீசனை சொல்லாத, இதை நீ வச்சுக்கோ, இன்னொரு நாளைக்கு நம்ம லீவ் எடுத்துக்கலாம், ஆனால் இன்றைக்கி லீவ் விடணுங்கிறத முதலே சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் அப்படின்னு சொல்ல போய் நேராக போவேன், ஐயா நான் லீவ் விட்டுருங்க, நான் இன்றைக்கி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க விட்டுருங்க, ஆனால் பிரச்சனை பண்ணுறதுனால நீ என்ன பண்ணுங்கள், பசங்க கொஞ்ச நேரம் பிரச்சனை பண்ணட்டும், பெண்களை மட்டும் முதல்ல வெளியில் அனுப்பிச்சிருங்க, அவங்க எல்லாம் சேஃபாக வெளியில் போனதுக்கப்புறம் கடைசி பசங்களுக்கு நீங்கள் லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணி விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லி விடுவேன். அதே போல் அவரும் செய்வார். அவர் ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி, நல்ல அவர் என்ன ஹைட்டு, அவ்வளவு ஹைட்டாக இருப்பார், மிலிட்ரி மேன். ஆனாலும் என்னை கூட்டு ஆலோசனை கேட்பார். அந்த ஆலோசனைபடியாக செய்வார். அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரைக்கை அடித்து நொறுக்காமல் கள்ளத்துக்கு எரியாமல் ஸ்மூத்தாக முடிந்து விடும் என்பதற்காக ஆலோசனை கேட்பார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு பிரச்சனை என்று வரும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பயந்து ஓடுகிறார்கள். ஆனால் தேவ கிருபையினாலே நாங்கள் இந்த இடத்துல நிற்போம். அந்த வேளையில் தேவன் எங்கள் ஆலோசனை எங்கள் மூலமாக கேட்டு அந்த இடத்துல வழி நடத்தினார். அப்படின்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தலைவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நின்றார்கள் என்பது தான் ஒரு பெரிய விஷயம். ஒருவேளை நீ சொல்ல நான் கேட்க மாட்டேன், நாங்கள் மீண்டும் எகிப்து தேசத்துக்கு தான் போயிருப்போம் என்றால், அந்த ஜனங்கள் எல்லாம் அங்கு எகிப்து தேசத்திலிருந்து மீண்டும் அழிந்து போயிருக்கிறார்கள். அழிந்து போவது முக்கியமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்போ நிற்பது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இதைத்தான் கலாத்தியர் புத்தகம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:1. ஆதலால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான சுயாதீன நிலைமைகளை நிலை கொண்டிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, திரும்ப நீங்கள் அடிமைத்தனத்துக்கு உள்ளே போய் நுகப்படாதீங்கப்பா, ஆனால் கிறிஸ்து நமக்கு உண்டான ஒரு சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டு இருங்கள். அப்படின்னா நீங்கள் எதில் நிற்கிறீங்களோ அதில் ஃபேமாக நில்லுங்க, நீங்கள் எதில் நிற்கிறீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் இந்த கலாத்தியர் புத்தகத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீ திரும்ப போனா திரும்ப நீ எங்கே தான் போவ, அடிமைத்தனத்துக்கு தான் போவ. திரும்ப அடிமைத்தனத்துக்கு போனால் நீ என்ன பண்ண போகிற, வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ராஜாவுக்கு அடிமையாக இருந்து நீ சாக போகிற, வாக்கு தத்துவம் நிறைவேற போகிறதில்ல. ஆனபடினாலே நீ என்ன பண்ணுற, என்ன விசுவாசத்தில் நிற்கிறியோ, நீ என்ன வாக்குத்தத்தில் நிற்கிறியோ அந்த வாக்குத்தத்தில் நிலை பெற்று நீ அதில் தரித்து நில்லு என்று தேவன் சொல்லுகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் கூட சில வேளையில் சாத்தான் சில தீய எண்ணங்களை கொடுத்து, சில தீய என்ன சொல்லுது, பாவமான எண்ணங்களை கொடுத்து என்ன பண்ணுகிறான், நம்மளை விழப்பண்ணுகிறான். அந்த விழப்பண்ணுகிற வேளையிலே நம்முடைய விசுவாசம் வேலை செய்கிறதா இல்லை என்று கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, விசுவாசம் அந்த நேரம் என்ன பண்ணதில்லை, வேலை செய்வதில்லை. வேலை செய்யாதபடினால தான் என்ன பண்ணுகிறான், அந்த தீய சக்திக்கு, அந்த சாத்தானுடைய அந்த ஒரு பாவத்துக்கு நாம் என்ன பண்ணுகிறோம், அடிமைப்பட்டு போகிறோம். அப்போ அந்த அடிமைப்பட்டு போகிற வேளையிலே நாம் விசுவாசத்தில் நாம் நிற்பதற்கு நமக்கு உறுதியாக இருப்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்போ தான் நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும், நேற்று கண்ட ஈத்தினை நான் இனி காண்பது இல்லை. இயேசுவானவர் என்ன சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இந்த மாதிரி வாக்குத்தத்தம்லாம் அந்த நேரத்தில் வேலை செய்யணும். அந்த வேளையில் நமக்கு பயம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. அந்த வேளையில் சாத்தானுடைய சக்தி நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. அந்த வேளையிலே வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். நாம் சொல்லணும், நான் அவருடைய பிள்ளை, நீ என்னை சோதிக்கிறதுக்கு நான் இடம் தர மாட்டேன். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, மறுபடியும் நான் அந்த அடிமைத்தனத்துக்கு நான் உட்படக்கூடாது. கிறிஸ்து எனக்கு உண்டாக்கின இந்த சுயாதீன நிலைமையிலே நான் எப்பவும் எப்படி நிற்கணும், நிலை கொண்டு நிற்க வேண்டும். நாம் எப்போதும் நிற்க வேண்டும். வாசிப்போம், இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். எபேசியர் 6:17. லட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே சொல்கிறாரு, நீ நிற்கும் போது நீ சும்மா நிற்க வேண்டியதில்லை. நீ என்ன செய்ய வேண்டும், ரட்சிப்பு என்னும் தலை சீராவை நீ போட்டுக்கோ. அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தை என்னும் ஆயுதத்தை நீ என்ன பண்ணிக்கோ, கையில் வைத்துக்கொள். அப்படின்னா இந்த தலை சீரா ரட்சிப்பு என்பது எதை குறிக்கிறதுண்டா, நம்முடைய மைண்டு, நம்ம என்ன சிந்திக்கிறோம் அது எல்லாம் எங்கே தான் இருக்குது, நம்முடைய தலையில் தான் இருக்குது. இதை நாம் என்ன பண்ணணும், நல்ல ஒரு ஹெல்மெட் போட்டு அதை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் தவறு பண்ணுறதுக்கு காரணமே அவன் ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணிக்கிறான், அதை சிந்திக்கிறான். அது அவனுக்கு அந்த சிந்தனை தான் அவனுக்கு என்னதான் வருகிறது, ஒரு ஆக்ஷனாக வெளியில் வருகிறது. ஆனப்படினாலே தான் நம்முடைய மைண்டு கருப்டாகாமல் இருக்கும்படியாக, நாம் ரட்சிக்கும்படியாக அந்த தலை சீராவை நாம் எப்போதும் அணிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் போதாது, ஆவியின் பட்டயத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமா, எடுத்து போராட வேண்டும். அப்போ அந்த வேளையில் நாம் நிற்கும்போது நாம் செய்ய வேண்டியது, இந்த வார்த்தையை நாம் ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக அந்த இடத்துல நாம் செய்யும்போது அந்த வார்த்தை அங்கே என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. ஏன்னா வார்த்தை வசனம் சொல்கிறது, அது எந்த கணுக்களையும் எதையும் என்ன பண்ணுமா, பிரேக் பண்ணி போய் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்து அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது, திரும்புகிறது. ஆவினாலே இந்த ஆவியின் வார்த்தைகளை, இந்த பட்டயத்தை, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த வேளையிலே நாம் சொல்ல வேண்டும். மோசே சொன்னால் நாம் நிற்க வேண்டும், நாம் நிற்போம். நின்றால் கூட நாம் அந்த தலைசீராவை, ஹெல்மெட் தலைசீராவை அணைந்து தேவனுடைய வாக்குத்தத்தை நாம் கூறிக்கொண்டு நாம் நிற்கும்போது தேவன் அந்த வேளையிலே கிருபை செய்கிறார். மூன்றாவது காரியம், அந்த ஜனங்கள் நாங்கள் பின்னே செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். மோசே சொன்னார் நீங்கள் நில்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் தேவன் சொன்னார் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் சொன்னார் யூ கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னார்னா, மோசே சொன்னார் நில்லுன்னு சொன்னோடனே ஜனங்கள் நின்னாங்க. இப்போ தேவன் சொன்னார் நீ போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜனங்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். நடந்த உடனே அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அங்கே எங்கு பாதை இல்லாத இடத்துல தேவன் ஒரு பாதையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதே தேவன் ஆசைப்படுகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என் பிள்ளை தொடர்ந்து காரியங்களை செய்ய வேண்டும், இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தையும் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை முடிக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஆனபடினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்ல வேண்டும். தேவன் இன்று நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில டெட் எண்ட் என்று இல்லை, நமக்கென்று வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல தேவன் ஆசைப்படுகிறார். ஆனபடினாலே அவர் சொல்கிறார் யூ மூவ் ஃபார்வர்ட், யூ கோ ஃபார்வர்ட், நீ
நீ போ என்று சொல்கிறார். அவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்த உடனே அங்கே செங்கடல் ரெண்டாக பிறக்கிறது. அங்கு தேவன் செய்த ஒரு பெரிய மிரக்கல். தேவன் என்ன செய்தார்? ஒன்றும் செய்யல, ஒரே ஒரு காற்றை அனுப்பினார். அந்த காற்று அந்த கடலை ரெண்டாக பிளந்தது. தேவனுக்கு எந்த காரியத்தையும் செய்வது ஒரு சிறிய ஒரு காரியம், அவருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. ஒரு காற்றை அந்த வேளத்தில் கொண்டு வருவது தேவனுக்கு ஒரு சிறிய காரியம். அவர் கொண்டு வந்த அந்த காற்று அந்த இடத்துல இருக்க அந்த பெரிய பிரச்சனையை முழுவதுமாக மாற்றி போட்டு எந்த கடல் அவர்களுக்கு எதிராக நின்றதோ அந்த கடல் ரெண்டாக பிரிந்து மதில்களாக அவர்களுக்கு நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்னோக்கி செல்லக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில நாம் நிற்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஆனபடினாலே தான் இந்த காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு புத்து காரியமாக இருந்தாலும் இந்த காரியத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் சற்று நான் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். இந்த செங்கடலை கடந்து சென்ற ஜனங்கள் இதே காரியத்தை குறித்து என்னென்னா பழைய ஏற்பாட்டு இதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனால் அந்த வாக்குத்தத்தம்லாம் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுகிறது? நிறைவேறுகிறது. ஃபுல்ஃபில்மெண்ட். வாக்குத்தத்தம்னா வாக்குத்தத்தத்தோட சொல்லிட்டு நிற்கிற காரியம் கிடையாது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஃபுல்ஃபில்டு இன் த நியூ டெஸ்டமெண்ட். அப்படி பார்த்தோம்னா இதே காரியத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்னவென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த ஜனங்கள் அந்த கடலை கடந்து சென்ற ஒரு காட்சியை இங்கு பவுலடிகளார் சொல்லுகிறார். அவர்கள் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தினாலே மோசையின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லுகிறார். ஞானஸ்நானம் என்னாலே நமக்கு தெரிந்து என்ன பண்ணுவோம்? ஒரு தண்ணீரை ஞானஸ்நானம் கொடுக்குறோம், சபையில் நாம் முழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம், அப்படி தானே? ஆனால் இங்கே சொல்லுகிறார், மோசே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிடுகிறார். அந்த ஜனங்கள் அவர்கள் நடந்து செல்லும்போது அங்கே தண்ணீர் இல்லை, ஆனால் அந்த சமுத்திரத்தின் வழியிலே அவர்கள் நடந்து சென்றபடினாலே அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லும்போது மோசேயின் ஞானஸ்நானம் என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறார். இது புதிய ஏற்பாட்டில் இது எப்படி நிறைவேறப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது, இது எப்படி இயேசுவானவர் அவர் எப்படி இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்று அவள் வழிநடத்தினாரோ, அதே போல் இயேசுவான சிலுவையில் அவர் எப்படி இந்த செங்கடல் பிளக்கும்போது அந்த பார்வோனும் அவனுடைய படை வீரர்களும் எப்படி அழிந்தார்களோ, அதே போல் அங்கே கிராசிங் ஆஃப் த சீ என்று சொல்கிறோம். கிராஸ் தான் பண்ணுறோம், இங்கேயும் கிராஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த கிராஸ் எப்படி அந்த பார்வோனையும் அவருடைய சேனையும் அழித்ததோ, அதே போல் அந்த சிலுவை சாத்தானுடைய அந்த அதிகாரங்கள், அந்த பிரபுக்களுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் மதம் பண்ணி போட்டார். அல்லேலூயா. ஏன்னா அங்கே சபையை அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அவர்கள் அதை கடந்து சென்றார்கள். இங்கு சாத்தானானவன் மனிதனை கொன்று அவன் வாழ்க்கை இதோடு முடிந்து விடுகிறது, இதற்கடுத்து வாழ்க்கை இல்லை என்று சூழ்நிலை உருவாகும் போது தேவன் அந்த காரியத்தை, அந்த டெட் அண்டை அவர் சிலுவையின் மூலமாக உரித்தெறிந்து அவர் அங்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார். அதுதான் அங்கிருந்து ஒரு நித்திய வாழ்க்கையாக, ஒரு புதிய வழியாக அங்கே ஏற்படுகிறது. இந்த பாதையிலே செல்லும்போது இதை பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். எப்படி மோசே அவளை வழிநடத்தி அங்கு ஒரு ஞானஸ்நானம் பெற்றார்களோ, அதே போல் அந்த சிலுவை நமக்கு இயேசுவின் மூலம் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மானானது, ஒரு சிங்கமானது ஒரு மானை விரட்டி கொண்டு வருமா, எப்படியாவது அந்த மானை அடித்து சாப்பிட வேண்டும் என்று ரொம்ப ஆரோக்கியமாக அடித்து வருமா. இந்த மான் பயந்து பயந்து ஓடுமா. அது எங்கே ஓடும் தெரியுமா? எங்கு பக்கத்தில் ஒரு ஆறு வருகிறது, எங்கு பக்கத்தில் ஒரு ஏரி வருகிறது, எங்கு பக்கத்தில் ஒரு குளம் கிடைக்கும் என்று தேடி ஓடுமா.
அப்படி ஓடும்போது எங்காவது ஒரு ஆறு குறுக்கே வந்தால் அந்த ஆறின் உள்ளே பாய்ந்து அந்த ஆறை கடந்து அடுத்த பக்கம் சென்று விடுமா. இந்த ஆறை கடந்து அந்த மான் அடுத்த பக்கம் சென்ற உடனே அதை துரத்தி வந்த சிங்கம் அதை அடுத்து தொடராதாம். அந்த சிங்கம் அதோடு நின்று விடுமா. ஏன்னா அந்த சிங்கத்துக்கு பிடித்தது அந்த மானின் மீது உள்ள அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல். அந்த மானினுடைய ஒரு சில குழம்புலாம் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்டான ஒரு ஸ்மெல் வருகிறது அல்லவா. அதே போல் அந்த மானின் உடம்பிலிருந்து வருகிற அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இந்த சிங்கத்துக்கும் இந்த புலிகளுக்கும் ரொம்ப பிடிக்குமா. ஆனப்படினாலே தான் அந்த மானை விரட்டு விரட்டு விரட்டி வென்று பிடிக்க வருமாம். ஆனால் அந்த 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 ஆறிலே அந்த மூழ்கி கடந்த உடனே அந்த மானின் மீது இருந்த அந்த ஸ்மெல் எல்லாம் போய் விடுமா. போன உடனே இந்த சிங்கம்லாம் என்ன பண்ணுமா, அதை துரத்தாது நின்று விடுமாம். அப்படின்னா எப்படி ஒரு மனிதன் அந்த ஆறிலே கடந்து செல்லும்போது அந்த மனிதன் மீது இருக்கிற அந்த பாவ கரைகள், அவனுக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் அந்த ஞானஸ்நான தண்ணியிலே உள்ளே சென்ற வெளியில் வரும்போது அவை எல்லாம் மறைந்து விடுமா, அதெல்லாம் கரைந்து விடுமா. அதுக்கப்புறம் சாத்தான் அவன் என்ன பண்ண மாட்டான், தொடர மாட்டான். இது பழைய ஏற்பாட்டில் சொன்ன காதை. புதிய ஏற்பாட்டில் இயேசு அதை நிஜமாக செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டில் தேசத்தை சுதந்திரிப்போம் என்று சொல்லப்பட்ட கதைகளெல்லாம் அது ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவேறது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உண்மையிலே செய்து முடித்தார். ஆனபடினால தான் இயேசுடைய ஞானஸ்நானத்தில் நாம் பங்கு கொள்ளும் போது நமது மீது உள்ள கரைகள், நமது மீது உள்ள எல்லா தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கரைந்து நாமும் அதை அந்த தண்ணீரில் மூழ்கி அந்த மான் எப்படி உயிர் பெற்று வருகிறது போல நாமும் மீண்டுமாக உயிர் பெற்று மீண்டுமாக ஒரு வாழ்க்கையிலே கடந்து வருகிற ஒரு காட்சியை காண்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த பார்வோனுடைய சேனையையும் எப்படி அவர் அந்த தனி ஒரே காரியத்தில் தேவன் ரெண்டு காரியத்தையும் செய்தார். என்ன பண்ணினார், இந்த ஜனங்கள் அந்த தண்ணீர் மத்தியில் நடந்து வந்தார்கள். மீண்டுமாக பார்வோன் பின்தொடர்ந்து வருகிற போது அந்த தண்ணீர் என்ன பண்ணிவிட்டது, மீண்டுமாக ஒன்றாக சேர்ந்து விட்டது. அப்போ தேவன் வைத்த மெத்தடு ஒரே வழி தான். அந்த வழி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜீவனும், அதே வழியில் சத்ருவுக்கு அங்கு அவர் அதம் பண்ணி போட்டார். அவனுடைய சேனைகள் எல்லாம் முழுவதுமாக என்ன பண்ணிவிட்டது, அழிந்து விட்டது. அதே போல தான் இயேசுவானவர் சிலுவையில் எல்லா சத்துருடைய சேனைகளுடைய எல்லா பவர், எல்லா தீய வல்லமைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணினார், சிலுவையிலே உரித்தறிந்தார். ஏன்னா எல்லா மகிமையும் சாத்தான் தன் மீது கொண்டு விட்டான். என்னைக்கு ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்து விட்டார்களோ அவள் தேவ மகிமை இழந்து விட்டார்கள். ஆனபடினாலே எல்லா இந்த உலகத்தின் வல்லமை எல்லாம் சாத்தான் எடுத்துக்கொண்டான். ஆனால் சிலுவையில் தேவன் மீண்டுமாக எல்லா வல்லமையும் உறிந்து கொண்டு அவர்களை அதம் பண்ணி போட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் கூட நம்ம வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 9:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவனை கூட மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். இங்கே என்ன சொல்றாரு, மனுஷன் பாவம் செஞ்சதுனால மனுஷன் இழந்தது என்ன, தேவனுடைய மகிமையை இழந்தான். எதை இழந்தான், தேவனுடைய மகிமையை இழந்தான். ஆனால் அதே மகிமையை தேவன் இந்த வசனம் சொல்கிறார், நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன பண்ணுகிறாரா, அதே மகிமையை திரும்ப தருகிறார். அந்த மகிமையை திரும்ப தருவதற்காக தான் இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்தில் அவர் இறங்கி வரும்போது தன்னுடைய மகிமையெல்லாம் வெறுத்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி அவர் இந்த உலகத்தில் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகிற ஒரு மனுஷனாக இறங்கி வரவில்லை, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இறங்கி வருகிறார். எப்படி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ஒரு மனிதனுக்காக அது பிராயச்சித்தம் செய்யப்பட்டதோ அதே போல இந்த இயேசு கிறிஸ்துவாகிய கடவுள் நம்ம ஒருவருக்காகவும் அவர் பிராயச்சித்தம் பண்ணப்பட்டார். அவர் நமக்காக மரிக்கப்பட்டார், அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் நமக்காக உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்தபடினாலே அவர் சொன்னார், தேவனே நான் எனக்கு இருந்த மகிமை எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தாரும் என்று கேட்டபடினாலே
ஆனபடினாலே தேவன் அவருக்கு மீண்டுமாக எல்லா மகிமையும் கொடுத்தார். மகிமை மட்டும் கொடுக்கல, இயேசுவானவருக்கு தேவன் என்ன கொடுத்தார்? எல்லா வானோர் பூதத்தார் எல்லாரும் அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிடும்படியாக அவருடைய நாமத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் உயர்த்தினார். ஆனபடினாலே இயேசுவானவர் மீண்டுமாக மகிமை பொருந்தினவராய் அவர் சிதாவின் வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய பிள்ளைக்கு மீண்டும் என்னத்தை கொடுக்க வேண்டும்? மகிமையை கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க வேண்டும்? அப்போ நம்ம இழந்து போன மகிமையை அவர் என்ன பண்ணுகிறார்? திரும்ப நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறார். ஆனபடினாலே தான் இந்த காரியங்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், தேவன் நமக்கு வழிகளை ஏற்படுத்துகிறவர் மட்டுமல்ல, தேவன் வழி இல்லாத இடத்துல வழிகளை என்ன பண்ணுகிறாரா? உண்டாக்குகிறார். அவர் வழியை உண்டாக்குகிறவர் மட்டுமல்ல, அந்த வழிகளை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு தான்? கடவுள் தான். பாதை ஒன்று, ஒரே பாதையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயமாய் நடந்து சென்றார்கள். அதே பாதையில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன எகிப்தியர்கள் என்ன பண்ணார்கள்? அதமாகினார்கள். அப்போ அந்த ஒரே பாதையில் தேவன் கண்ட்ரோல் பண்ணுகிறாரு. அவரை நம்பி மோசே அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நின்ற ஜனங்கள், பிதாவினுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு சென்ற ஜனங்கள் அங்கே பிழைத்தார்கள். ஆனால் அவருக்கு எதிருமாக முறுமுறுத்து அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினால அவர் பின்தொடர்ந்த பார்வனும் அவனுடைய சர்வ சேனைகளும் அந்த மலையிலே அதமாய் போனார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் பாதையை உருவாக்குகிறவர் மட்டுமல்ல, அவர் என்ன பண்ணுகிறாராம்? பாதையை அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்போல்லாம் நமக்கு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வருதோ, பேனிக் சுச்சுவேஷன் யாருக்காவது வந்திருக்குங்களா வாழ்க்கையில்? பேனிக் சுச்சுவேஷன் வந்திருக்குங்களா வாழ்க்கையில்? எனக்கெல்லாம் நிறையா வந்திருக்குது. பேனிக்னா ஒரு 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 கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஐயோ நான் இதில் போய் மாட்டிக்கிட்டேனே, ஐயோ எனக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஐயோ நான் இதிலேருந்து எப்படி வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களா? சில வேளை சில நோய்கள் வந்து நம்மளை தாக்கும். சில வேளையில் நமக்கு பாவ பிரச்சனை நம்மளை தாக்கும். சில வேளை பெரிய கடன் பிரச்சனை தாக்கும். கொடுக்க வேண்டியிருக்கும், கையில் பணம் இருக்காது. இந்த மாதிரி அப்பப்போ பெரிய பிரச்சனைகள் நம்மளை தாக்கும்போது அதன் மத்தியில் நாம் செய்ய வேண்டியது, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த ஆயுதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். நாம் பயந்து பின்னோக்கி செல்ல வேண்டியதில்லை. நாம் மோசே சொன்னது போல பயந்து நிற்க வேண்டியதில்லை. தேவன் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். தேவன் சொன்னது போல அந்த வார்த்தைகளை, தேவனுடைய வாக்குத்தத்தை நாம் அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக அந்த கன்விக்ஷனில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ அந்த பேனிக் சுச்சுவேஷன் நமக்கு ஒரு பெரிய சுச்சுவேஷனே இல்லை. அது டெட் எண்டாக இருந்தாலும் சரி தான், அந்த பாதை இருந்தாலும் சரி தான், அது இல்லைனாலும் சரி தான், தேவன் என்னை வழி நடத்துவார். தேவன் எனக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். தேவன் எனக்கு ஒரு டெஸ்டினி, எனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த வழியில என்ன அவர் அழைத்துக் கொண்டு இருக்கிறார். அந்த வழியில நான் முன்னேறி செல்வேன். எந்த சாத்தானும் என்னை நிறுத்த முடியாது, எந்த பகையனும் என்னை நிறுத்த முடியாது, எந்த தீய சக்தியும் என்னை நிறுத்த முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விசுவாசத்திலே தொடர்ந்து முன் செல்வேன் என்று சொல்லி நான் முன்னே சொல்ல வேண்டும். ஆனபடினாலே தான் தேவன் சொல்கிறார், காட் நமக்கு என்ன பண்றாரு? அந்த வேளை தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். அந்த வேளையை நீ சொல்கிறார், மகனே நீ சும்மா இரு, நான் பார்த்து கொள்கிறேன். யுத்தத்திலே நான் உனக்காக நான் செய்து உனக்கு நான் ஜெயத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனபடினாலே வாழ்க்கையில தகப்பனே, ஒருவேளை நாம் கவலையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நாம் சோகத்தோடு வந்திருக்கலாம். ஐயோ என் வாழ்க்கை என்னோட முடியுதா, ஐயோ என்னுடைய வாழ்க்கை என்னோட முடிந்து போகிறதா என்று சொல்லாம் அங்கலாய்த்து வந்து கொண்டிருக்கலாம். தேவன் நம்மளோடு பேசுகிறார். உனக்கென்று நான் வழியை ஆயத்தப்படுத்துகிறேன், உனக்கென்று நான் ஒரு வழியை வைத்திருக்கிறேன். நான் ஒரு வழியை என்னால் உருவாக்க முடியும். என்னால் ஒரு வில்டர்னஸ்ல கூட வழியை உண்டாக்க முடியும். ஒரு கடலின் வழியில மத்தியில் வழியை உண்டாக்க முடியும். ஒரு எந்த இடத்துல என்னால் வழியை உண்டாக்க முடியும் என்று தேவன் சொல்கிறார். எனக்கு வழி உண்டு, எனக்கு டெட் எண்ட் இல்லை, எனக்கு வாழ்க்கை உண்டு, எனக்கு ஜீவன் உண்டு என்று தேவன் நம்மளோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஃபாதர். மகனே மகளே பயப்படாதே, என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படாத, எந்த தீய சாத்தாங்களோட சக்தி வந்தாலும் பயப்படாத. எல்லாவற்றையும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் எப்போதும் நம்ம கூடவே இருக்கு. தேவனுடைய பிரசன்ஸ் நம்ம கூடவே இருக்கு. இஸ் a omnipresence God. அவருடைய பிரசன்ஸ் எப்போ நம்ம கூடவே இருக்கு. நீ தப்பு செஞ்சாலும் ஒரு பிரசன்ஸ் இருக்கு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்ன பண்ணாலும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் நம்ம கூட எப்பவுமே இருக்கு. அவருடைய பிரசன்ஸ் நமக்கு நன்மை செய்வதற்காகவே இருக்கிறது. அவருடைய பிரசன்ஸ் நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காகவே இருக்கிறது. அவருடைய பிரசன்ஸ் எதிரியை அழிப்பதற்காகவே இருக்கிறது.
அந்த பிரசன்ஸ் இப்ப கூட அங்க இருக்கிறது. அல்லேலூயா. அப்பா எங்கள் மத்தியில் பேசினபடியால் நன்றி தகப்பனே. இந்த வேளையில் நாம் ஒவ்வொரு தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் சேவிப்போம். அப்பா இந்த நாளைக்காய் இந்த வேலைக்காய் தகப்பனை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன், அப்பா இந்த சபையை நீ வழி நடத்தும்படியா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ வழி நடத்தும்படியா என் தேவன் கரங்களை பிடித்து அப்பா பயப்படாதே உனக்கென்று நான் வழியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறபடியால் நம்ம சோஸ்திருக்கிறேன். அப்பா தகப்பனை உம்முடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை, யாரை பார்த்தும் கலங்க வேண்டியதில்லைப்பா. உம்முடைய பிள்ளைகள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லைப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுங்கப்பா, பலனை கொடுங்கப்பா, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு போல்ட்னஸை கொடுங்கப்பா. பிள்ளைங்கள் இனிமேல் வெட்கப்பட்டு தலை குடிய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தால் ஜீவனை பெற்று எங்கள் வாழ்க்கை நாங்கள் முன்னோக்கி செல்ல கிருபை செய்யப்பா. இந்த நாளில் தகப்பனே எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி தகப்பனே. எல்லா நன்றி உமக்கு ஏறெடுக்கிறோம், எல்லா துதிக்கனமே உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you.